எல்லாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதை இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன், டேரெக்டாக பார்த்துங்க. பேமெண்ட் உள்ள பிரச்சனை என்னென்னா இது மட்டும்தான். உங்களோட 3 இடத்துலையும் அடையாள அட்டை ஒரு மாதிரி கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இது அப்ளிகேஷன் டைரெக்டாக ஆகும். அதே மாதிரி மற்ற இடத்துல நீங்கள் பார்த்த மற்ற டவுட்ஸ் எல்லாமே இதில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டோம். இது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்ட டவுட்ஸ் தான். அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது, அதுக்கு என்ன இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்காமலேயே அது மேண்டட்ரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இப்போ போயிடலாம். அதுதான் இப்போ இருக்கிறது. அதனால் இன் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்தடுத்த 2011 அதாவது நவம்பர் 11 to 13 நீங்கள் எடிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஆனால் நவம்பர் 10 தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கனால எல்லோரும் ப்ராப்பராக இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுலேருந்து எந்த தேதியும் நாங்கள் மாற்ற மாட்டோம். ஆனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நவம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு டாட்டில் அதனால தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டார் போடாமல் மேண்டேட்ரி கொடுக்காதனால இது மட்டும் இப்படியே இருக்குது. அதனால் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு வந்து நாளை மறுநாள் தான் லாஸ்ட் டேட்டு, அதாவது திங்கட்கிழமை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளிகேஷனை இப்போயே எல்லோரும் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து சர்வர் டவுன் ஆகிடும். நான் முதலையும் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன் பண்ணதும் இத்தனை தேதியில் எல்லோரும் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போயே வந்து அரௌண்டு ஒரு 45,000லேருந்து 50,000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு வைங்க. இந்த 3 நாளில் மறுபடியும் 50,000 அப்ளிகேஷன் வரும். இத்தனை நாள் 50,000 அப்ளிகேஷன் வந்தது பெரிய விஷயம் இல்லை. 3 நாளில் 50,000 அப்ளிகேஷன் வரும்போது அப்லோட் பண்ண முடியாது. சில இடத்துல சுற்றும், இல்லைனா டக்குன்னு டைம் அவுட் ஆகி வெளில வந்துடும். ஏதாவது டீட்டெயில் போடுவோம், திருப்பி வெளில வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கும் பொருட்டு சர்வர் பிரச்சனை நிறையா வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கடந்த 2019 காலகட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. 2024 காலகட்டத்திலையும் இதே பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருமே இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் 2025லையும் நான் சொல்கிறேன், இதை ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிப்படும். அதனால் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயமோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாட்டி ஆகிறதுக்கு, மன உளைச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து காலகாலமாக இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் எல்லோரும் வந்து நிறைய கல்லூரிகளில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்து அது சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணி எவ்வளவோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ஒர்க்குன்னு வரும்போது இந்த நேரத்தில் இதை சரியாக பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட்டுக்கு முதல்ல நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துமே நெட் செட் எவ்வளோ பேர் நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கான கிளாஸ் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். கீழே நம்ம கூகுள் ஃபார்மில் இன்சர்ட் பண்ணி கீழே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் டேரெக்டாக கீழே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆப்பில் போட்டிருக்கோம். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்னு நினைச்சு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். இதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். இப்போ இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நான் சொல்கிறேன்.